எல்லோருக்கும் ஹாய். ஆக்டர் மணிகண்டன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர். நல்ல ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். சில பல படங்களில் லீட் ரோல்ஸ்லையும் நடிச்சிருக்காரு. சில பல படங்களில் சப்போர்ட்டிவ் ரோலில் ஒர்க் பண்ணி பட்டையை கிளப்பிருக்காரு மணிகண்டன். நாட் ஓன்லி ஆக்டர், நல்ல ஸ்க்ரீன் ரைட்டர். ஆக்டரா சப்போர்ட்டிவ் ரோலில் பீட்சா 2, இந்தியா பாகிஸ்தான், இன்று நேற்று நாளை, காதலும் கடந்து போகும், 8 தோட்டாக்கள், விக்ரம் வேதா, காலா, பாவக்கதைகள், நெற்றிக்கன் மாதிரியான படங்கள்லையும் லீட் ரோல்ல ஜெய்பீம், நிறைய எழுதும் சுயசரிதம், சில நேரங்களில் சில மனிதர்கள், குட் நைட், லவ்வர் மாதிரியான படங்கள்ல லீட் ரோல்ல கலக்கியிருப்பாரு. பட் அண்டர்ரேட்டட் ஆக்டராகவே இருக்காரு இன்னுமே மணிகண்டன். ஸ்கிரீன் ரைட்டரா பீட்சா 2, விக்ரம் வேதா, விஸ்வாசம், தம்பி, நிறைய எழுதும் சுயசரிதம், சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு மணிகண்டன். இப்படி சில படங்கள்ல லீட் ரோல்ல, சப்போர்ட்டிவ் ரோல்ல ஸ்கிரீன் ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னதான் ஹிட்டை கொடுத்தாலும் சில பல பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருன்னு சொல்லலாம். இன் திஸ் வீடியோ மணிகண்டன் நடிக்க தவற விட்ட பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். காதல். பாலாஜி சக்திவேல் டைரக்ட் பண்ணி 2004 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் காதல். இந்த படத்துல பரத், சந்தியா, சுகுமார் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஜோசோ ஸ்ரீதர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்திருப்பாரு. இந்த காதல் படத்தை பிரம்மாண்ட இயக்குனர் சங்கத் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரியை டைரக்டர் ஃபர்ஸ்ட் மணிகண்ட ஸ்டோரி சொல்லியிருக்காரு. பட் என்ன ரீசன் தெரியல. அப்புறம் ஸ்டோரியை பரத் சொல்ல அவர் இந்த படத்துக்கு ஓகே சொல்லி நடிக்க இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த காதல் படத்தை மணிகண்டன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். காதல் எஃப்எம். ஜெயபிரகாஷ் டைரக்ட் பண்ணி பாய்ஸ் படம் மணிகண்டன், சிவானி சிங், அரவிந்த் ஆகாஷ் மற்றும் பலர் நடிச்சு 2005 வெளிவந்த படம் காதல் எஃப்எம். இந்த படத்துக்கு அரவிந்த் சேகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரியும் நம்ம கே மணிகண்டன் போயிருக்கு. பட் இந்த படத்துக்கு நோ சொல்லிட்டாராம் நம்ம கே மணிகண்டன். இந்த படத்துக்கு பாய்ஸ் படம் மணிகண்டன் ஓகே சொல்லி நடிச்சு படம் சுமாரா போச்சு. ஸோ இந்த படத்துல நம்ம கே மணிகண்டன் தப்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம். தென்மேற்கு பருவக்காற்று. சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணி 2010 வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் தென்மேற்கு பருவக்காற்று. இந்த படத்துல விஜய் சேதுபதி, வசுந்தரா, சரண்யா பொன்வண்ணன் மற்றும் பலர் நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். இந்த படத்துக்கு என்.ஆர். ரகுநாதன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படம் ஃபர்ஸ்ட் மணிகண்டன் ஸ்டோரி சொன்ன சீனு ராமசாமி முக்கியமான ரோலில் நடிக்க கேரக்டர் சொன்னாராம். பட் மணிகண்டன் அந்த கேரக்டருக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அப்புறம் இந்த படம் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை மணிகண்டன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். கிச்சா வயசு 16. டைரக்டர் ஏ.என். ராஜகோபால் டைரக்ட் பண்ணி 2005 வெளிவந்து ஒரு சுமாரான படம் கிச்சா வயசு 16. இந்த படத்துக்கு தீனா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல சிம்ரன், பாய்ஸ் மணிகண்டன், ஜெய் ஆகாஷ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல லீட் ரோல நம்ம கே மணிகண்டன் நடிக்கிறது தான். பட் ரிஜெக்ட் பண்ணி நோ சொல்லிட்டாராம். ஸோ இந்த படத்துல இருந்தும் தப்பிச்சுட்டாருன்னே சொல்லலாம். சூதுகவும். நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணி 2013 வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் சூதுகவும். நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் காமெடி படம். இந்த படத்துல விஜய் சேதுபதி, அசோக் செல்வன், பாபி சிம்ஹா, ரமேஷ் திலக் மற்றும் பலர் நடிச்சு ஹிட்டான படம். சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல தரமான பிஜிஎம் சாங்ஸ் கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்க டைரக்டர் நலன் குமாரசாமி மணிகண்டன் ஸ்டோரி சொல்ல அவர் இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். இந்த சூதுகவும் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை மணிகண்டன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். குற்றமே தண்டனை. காக்கா முட்டை மணிகண்டன் டைரக்ட் பண்ணி 2016 வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் குற்றமே தண்டனை. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம். இந்த படத்துல விதார்த், பூஜா, ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த குற்றமே தண்டனை படத்துல மணிகண்டன் ஆக்ட் பண்ண இருந்ததாம். பட் படம் முன்ன பின்ன ரிலீஸ் ஆக டிலே ஆனதுனால மணிகண்டன் நடிக்க முடியாம படம் விதார்த்திட்ட போய் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தையும் மணிகண்டன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இப்படி சில பல படங்கள்ல சைட் ரோல நடிச்சு மிஸ் ஆகியும் ஆகாம படங்கள் பண்ண மணிகண்டன் ஜெய்பீம், குட் டே, லவ்வர் மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் இவரும் முக்கியமான டேலண்டட் ஆர்டிஸ்ட் தன்னை நிரூபித்தார். கே மணிகண்டன் காதல், காதல் எஃப்எம், தென்மேற்கு பருவக்காற்று, சூதுகவும், குற்றமே தண்டனை, கிச்சா வயசு 16 மாதிரியான படங்களை தவற விட்டுருக்காருன்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் நடிச்சிருந்தா இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழ் சினிமாவில் இன்னும் கலக்கியிருப்பாரு. இருக்கட்டும், இனி வரக்கூடிய படங்கள் அவருக்கு சக்சஸை மட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மணிகண்டன் நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய். Yeah.